நான் சொல்கிறத கேளுங்க, கண்டிப்பாக ஆரோக்கியமாக வாழ்வீங்க. கடைவீதிகளில் விற்கக்கூடிய எண்ணெய் தின்பண்டங்களை தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஏன் நீங்களாம் சாப்பிட்டதே இல்லையா, எங்களை சாப்பிட வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அட நான் சாப்பிட்ருக்கேன், அப்போ எனக்கு அது தெரியாது, இப்போ எனக்கு அது தெரிஞ்சதுனால நான் சாப்பிட்றதே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டில் எண்ணெய் பண்டங்கள் செய்யும்போது ஒரு முறை தான் யூஸ் பண்ணுவோம். மீதி எண்ணெய் கொஞ்சமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சமையலுக்கு சீக்கிரமாக யூஸ் பண்ணி காலி பண்ணிவிடுவோம். ஆனால் கடைகளில் அவங்களுக்கு அதுதான் ஒர்க்கு. வடை டெய்லிக்கும் போட்டே தான் ஆகணும், அவங்க எண்ணெய் தின்பண்டங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே எண்ணெயை மீண்டும் மீண்டும் கண்டினியூவாக ஒரு 4 டேஸ் இல்லை 3 டேஸ்க்கு கம்பல்சரி அதே எண்ணெயை பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லைன்னா அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தான் அந்த வடைகளை சுடுவாங்க. அப்படி சுடுறதுனால அந்த எண்ணெயிலேயே நச்சுத்தன்மை தேங்கி நிற்கிது. இதில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது என்னென்னா மாரடைப்பு, அடுத்தது இதய நோய், புற்றுநோயும் வருது. சொல்லப்போனால் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது எடை அதிகரிப்பு. எடை அதிகப்படுத்துது. இந்த மீண்டும் மீண்டும் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரே எண்ணெயில் நம்ம பலகாரங்களில் எண்ணெய் தின்பண்டங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் அதிகமாகிட்டு நம்ம உடல் பருமன் பெருசாக காட்டுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்குவாங்க, ஏய் நீ ஆயில் பண்டம் கம்மி பண்ணினா கண்டிப்பாக நீ ஒல்லி ஆயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காதோன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இப்படி தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் பண்டத்தை தவிர்த்துட்டு நீ உடல் பருமன் இழைச்சிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த எண்ணெய் ஸ்நாக்ஸை வீட்டிலையே ஒரு முறையாவது சமைச்சு சாப்பிடுங்க. அதுவும் இப்போ மழை சீசனுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆயில் பண்டமும் டீயும் தான் தேடிக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக வீட்டிலையே சமைச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.